அப்படின்னு சொல்லிட்டு அவ பதறதுல இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் டிவில நிறைய பேர் பாக்குறாங்க. ஒரு பக்கம் நம்ம மிஸ்டர் சாங் கூட பாத்துட்டு இருக்காரு. கூடவே யூஜி கன்ஸ்ட்ரக்ஷனோடைய ஜின்வோட அப்பாவும் அண்டர் அசோசியேஷன்ல ரிலீஸ் பண்ணப்பட்ட அபிஷியலான இந்த டேட்டாவை பார்த்துட்டு இருக்க சஞ்சின்வோ இப்ப எஸ்ராங்க் மேஜிக் டைப் ஹண்டரா எல்லாருக்கும் தெரியறாரு. அவர் அசோசியேஷனா இந்த இடத்துல பதிவு பண்ணவங்க. இந்த மெசேஜ் அவரு போன்ல பாத்துட்டு இருக்க ஒரு பக்கம் அவ எதிர்க்க தான் நம்ம ஜின்வோவும் இருக்கான். அப்பனா நீ அவனை ரெக்ரூட்மெண்ட் பண்றேன்றியா? என்ன மன்னிச்சிருங்க ஃபாதர், எனக்கு வேற வழி இல்ல, நான் எப்படியாச்சும் கன்வின்ஸ் பண்றேன். ஆனா என்ன இருந்தாலும் நான் அவரை பத்தின ரகசியங்களை மட்டும் சொல்ல மாட்டேன். ஏன்னா அவர் என் மேல அந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிட்டு இருக்காரு. நான் ஒரு கில்ட் ஓபன் பண்ணனா எனக்குன்னு ஓபன் பண்ண பிறகு அவர் அதுல வாய்ஸ் கில்ட் மாஸ்டரா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவர் இன்ட்ரெஸ்டா இருந்தா அதுல சேர்த்துக்கலாம்ல. இவன் பேசுறதெல்லாம் கேட்டு இப்போ அவனுக்கு மெச்சூரிட்டி வந்ததுன்னு அவர் யோசிச்சுட்டு, சரி இருந்தாலுமே நான் எதுக்காக இந்த யோஜி கில்ட் ஆரம்பிச்சேன் உனக்கு தெரியுமா? காரணம் என்னன்னா ஹண்டிங்கிறது ஒரு பிசினஸ் இருக்கிறதுனால அதுல இருந்து நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும்ல, சரிதானே? அவர் இதுக்கு பதில் சொல்றாரு, கரண்ட்லி பணம் நமக்கு நிறைய லெவல்ல உதவினாலுமே அது நமக்கு போதும் லெவலுக்கு தான் லைஃப் டைம்ல நிறைய இருக்கு நமக்கு. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நான் எடுக்கிறது என்னன்னா, நம்ம எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு மேஜரான கில்ட்ஸ்ல இருந்து சில மோசமான விஷயங்களை நம்ம தவிர்த்துட்டு நம்ம நியாயமா நடந்துக்கலாம்ல. நம்ம ஏன் அப்படி பண்ணணும்? நம்ம ஒண்ணு இது பணத்துக்காக மட்டும் பண்ணல, நம்ம நாட்டோடைய பாதுகாப்புக்காக தான். ஏன்னா சில ஹண்டர்ஸ் வளரும் போதே ஒவ்வொரு நாளும் ஸ்ட்ராங் ஆகிட்டே வராங்க. நான் கண்டிப்பா நம்மளுடைய கில்ட்ல ஜின்வுவை ஜாயின் பண்ண வெப்பன் சொல்லிட்டு அவனும் சொல்ல, இதை கேட்டுட்டு அவரு ஷாக்கா வர்றாரு. அதுக்கப்புறம் இப்ப அசோசியேஷன் முன்னாடி ரிப்போர்ட்டர்ஸ்ல நின்றுட்டு இருக்க ஹீரோவும், அடரா என்ன இது இவங்க இப்படி பேசிட்டு இருக்காங்க, மிஸ்டர் சஞ்சின்வோ நீங்க உண்மையில ஈரம் காட்டுறா இல்ல இத்தனை நாள் மறைச்சு வச்சிட்டீங்களா உங்களுடைய பவர்ஸ் எல்லாம்? யார் தான் நீங்க? உங்களுடைய வீடு என்ன? நீங்க ரீஅவேக்னிங் பண்ணி எத்தனை நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு அவனை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான்னு கேள்வி மேல கேள்வி கேட்டு இன்னொரு பக்கம் பேகியனும், கிஸ்மி மிஸ்டர் சஞ்சின்வோ நீங்க எந்த சைடு வாங்க, அந்த சைடு போனா உங்களுக்கு கேள்வி கேட்டு பிரிஞ்சிடுவாங்க. கேமராவுடைய ஃபோக்கஸ் எல்லாம் உங்க மேல இருக்கிறதுனால இந்த மாதிரியான விஷயங்களை நான் நிறைய முறை ஹேண்டில் பண்ணிருக்கேன். அதனால என்னுடைய சொல் பேச்சு கேட்டு இந்த சைடு வாங்கன்னு சொல்ல, ஆனா அடுத்த நிமிஷமே அவனை கண்டுக்காம வந்துட்டு மின்னல் வேகத்துல கிளம்புறான். அவன் போனது யாராலுமே பார்க்க முடியல. எல்லாருமே ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிட்டு என்ன வேகமா இருக்கான்னு சொல்லிட்டு பாக்க மிஸ்டர் சாயும் இவன் மேஜ் டைப் ஹண்டர் ஆனா ஆல்சோ எக்ஸலண்டான எபிலிட்டியை கொண்ட அசாசியன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்க. இவனோட பக்கம் பேக்கியோன்னு இதை கேட்டுட்டு வாயை பொழுது பார்த்துட்டு இருக்கான். இவன் இந்த அளவுக்கு வேகமா இருக்கானா, என்னால கூட இவனை சரியா பார்க்க முடியல. அப்போ ஆல்ரெடி இவன் ஸ்ட்ராங்கா தான் இருக்கான் அப்படின்னு ரெட் கேட் சம்பவத்துல நடந்த விஷயத்தை யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அவன் இத்தனை நாள் ஸ்ட்ராங்கா தான் இருக்கான். பட் ஆனா எந்த ஒரு ஸ்ட்ராங்கன்ற விஷயத்த வெளிப்படுத்தாம இருந்ததுனால என்னால சென்ஸ் பண்ண முடியல. அப்பனா அவன் ரீஅவேக்னிங் ஆகல, லெவலப் ஆயிட்டே இருக்கான். இந்த ஹண்டர் இன்னமும் லெவலப் ஆயிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவனும் சொல்ல, அதுக்கப்புறம் ஹீரோவும் ஐட்டத்தெல்லாம் வைக்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன். அந்த கடையோட ஆளும் என்ன ஃபாலோ பண்ணி வாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஆர்டிஃபிக்ஸ் எல்லாம் காமிக்கிறான். இதுல உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கேட்க, எதுவா இருந்தாலும் பாருங்க, நல்ல பிரைஸ்ல உங்களுக்காக நாங்க வைக்கிறதுக்கு தயாரா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல நிறைய செக்யூரிட்டி எல்லாம் இருக்கு, தேவையில்லாம எதையும் தொட்டுறாதீங்க. என்னதான் இருந்தாலுமே இந்த இடத்துல இருக்க கிளாஸஸ் கூட ஒரு ஏரங்க ஹண்டரால கூட உடைக்க முடியாது, அந்த அளவுக்கு தரமா உருவாக்கிருக்காங்க. நீங்க வேணா இது கிளாஸ் மேல எதனா கிராக்க போட்டு பாருங்க பார்க்கலாம். உங்களால அதை பண்ண முடியாது, நான் இப்பயே சொல்லிடுறேன். ஏன்னா இந்த அந்த அளவுக்கு பிரமாதமா பாதுகாப்போட உருவாக்கிருக்காங்க. அப்படியா நான் அதை செக் பண்ணி பாக்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோ அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு குத்து கொடுக்காக ரெடியா இருக்க. இருங்க சீரியஸால பேசலுங்க, சும்மா சொன்னதுக்கு இவ்வளவு டென்ஷன் வரீங்க. ஆக்சுவலி இந்த கிளாஸ் உடைக்க முடியும், அதாவது எலைட் மெம்பர்ஸால மட்டும் தான். அது மட்டும் இல்லாம தேவையில்லாம நீங்க இதை உடைச்சு எலைட் மெம்பர்ஸ் அட்டன்ஸ் எல்லாத்தையுமே